நம்ம பேசுகிறது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதனால் அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு ஒன்று திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும். எல்லாருமே சம்பாதிக்கிறோம், கொஞ்சம் சேவ் பண்ணுறோம், இல்லை ஒரு பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், பேலன்ஸ் செலவு பண்ணிடுறோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறப்போ, ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டு, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி அதிகமான லாபம் கிடைக்கும்? ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கணும்னா, அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அதிக லாபம் வரும்போது ரிட்டர்ன்ஸு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் கிடைச்சா அது ஒரு விதமான லாபம் இன்வெஸ்டருக்கு. இன்னொரு விதமான லாபம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஷேரை பர்டிகுலர் ப்ரைஸில் வாங்குறீங்க, அந்த ஷேர் ப்ரைஸ் ஓவர் எ பீரியட் அனதர் ஃபியூ இயர்ஸில் நிறைய ஏறும், கம்பெனியுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ரைஸ் ஏறும்போது அந்த எக்ஸ்ட்ரா லாபம் எனக்கு கிடைக்குங்கிறதால இன்வெஸ்ட் பண்ணுறோம். டிவிடெண்ட் அனுப்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, அது எல்லாருக்குமே முழுசாக கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி விலை உயருதுன்னா, ஒன்று பெர்ஃபார்மன்ஸு ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி விலை ஏறணும், அது ரொம்ப கம்மி தான் பெர்சன்டேஜ். மற்றபடி ஏன் ஏறுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்து அவங்க லாபம் எடுக்கிறதுக்காக அவங்க சில ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது ஏறுங்கிறதுக்கு ஏறதுக்கான என்னெல்லாம் வழி பண்ணணுமோ அதையும் கம்பெனிக்கிட்ட சொல்லி பண்ண வச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் போகும்போது விற்றுட்டு அவங்க போயிடுறாங்க. ஒரு 500 ரூபாயில் விற்று போட்டிருக்கான்னு வச்சிங்களேன், 800 ரூபா ஆகும்போது அவங்க போயிடுவாங்க. சரி, நிறைய பேர் இது பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் இவன் வாங்கும்போது ஃபர்தராக எந்த வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு தெரியாது, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று, அதை விட கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நிறைய பேர் போய் மாட்டினவங்க இருக்காங்க. இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது ஆங்கிள் என்னென்னா, நம்ம ஏன் அங்கே போகிறோம்? ஒரு அபரிதமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து போகிறோம் இல்லைங்களா? அந்த மனப்பக்கமே என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்ட் செட் எப்படி மாறிடுன்னா, எங்கேயுமே இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குமா, அளவுக்கு மீறி லாபம் வருமா, ரிட்டர்ன்ஸ் வருமா, இது ரொம்ப நல்லதில்லை. நம்ம உழைச்சி சம்பாரித்து அதில் நீங்களே பிளான் பண்ணி அதை என்ன கூட்டுறதுக்கு பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதோட கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மைண்ட் செட்டில் நமக்கு எப்பவும் சோர்வு இருக்காது, ஃபெயிலியரும் ஆகாது, நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கும். அதனால் இந்த ஃபுல் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட் போகிறது நல்லது.